நெகட்டிவ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். நம்மோடு இணைந்து உரையாற்ற, உருட்ட எல்லாத்துக்கும் வந்திருக்காங்க. Mysore signing in. ஆமா. என்னன்னா, அ இன்னைக்கு வந்து ஒரு சப்ஜெக்ட் ஒண்ணு பேசணும் அப்படின்னு நேத்து எடுத்து வச்சிருந்தேன். நேத்து எடுத்து வச்சுட்டு பேசும்போது அவங்க கிட்ட என்ன சொன்னேன்னா, "இத சொல்லாத. நம்ம நாளைக்கு பேசணும்னா" எங்க ஆள்கிட்ட வந்து கேஷுவலா சில விஷயங்கள பேசணும்னு வச்சுக்கயேன், அப்படியே எல்லாத்தையும் உளறி வச்சுரும். இது காரணம் என்னன்னா, அதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா ஆபீஸ்ல இருந்து வரும். அது வந்து உட்காரும், மூஞ்ச கழுவிட்டு வரும். காஃபி சாப்பிடும். வந்ததுமே இப்ப நான் பேசுவேன்ல, பேசறத வச்சு தான் பேசுவா. அவ தனியா அதுக்கான ரிலேட்டடான விஷயங்களோ, இல்ல எதுவோ இருக்கவே இருக்காது. நாம என்ன சொன்னோமோ, நம்ம கிட்ட சொன்னதையே வச்சு, அப்படியே ஒரு கதைய எடுத்து வருவா. அப்படிதான் நேத்து இந்த விஷயத்த வந்து பேசிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். பட் இருந்தாலும், அதுக்காக இன்னொரு வாட்டி பேசுவோம் அப்படின்றதுக்காக தான் இந்த சப்ஜெக்ட் திரும்பவும் பேசினேன். மெட்ராஸ் மேட்டினி வந்து ஒரு நல்ல படம். சமீபத்தில வந்த படங்கள்ல ரொம்ப சிறந்த ஒரு படம். ஃபுல் படத்த ரிவ்யூன்னு அதுல சும்மா போட்டிருக்காது. ஃபுல் படம் ரிவ்யூலாம் இல்ல. என்னன்னா, ஒரு ஒரு பர்ட்டிகுலரா அடுத்த கதை என்னன்னா, ஒரு ரைட்டரு. அவரு வந்து இந்த வேற வேற கதைகள எழுதிட்டு இருப்பாரு. அவர்கிட்ட வந்து ஒரு ஃபேமிலி டிராமா எழுதுங்க அப்படிங்கும்போது, ஒரு ஃபேமிலியா ஒரு கதை ஒண்ணு சொல்லுவார். அதுல காளி வெங்கட் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரு நடுத்தர குடும்பத்திலயும் ஏழ்மையிலிருந்து மேல வந்துட்டு இருக்கவங்க. பொண்ணு வந்து ஐடி செக்டார் வேலை செய்யுது. பையன் வந்து 12த் முடிச்சுட்டு காலேஜ் போயிட்டு இருக்கான்னு நெனைக்கிறேன் ஐ திங்க். சோ ரொம்ப என்ன மேடம்? காலேஜ் சேர்றதுக்கு வெயிட் பண்ணுவாருன்னேன். அதாவது என்னன்னா, கஷ்ட ஜீவனம். கொண்டு குடுக்குற மாரியான ஒரு விஷயம். அத கஷ்ட ஜீவனத்த வந்து அவங்க பண்ணிட்டு இருக்கும்போது, அந்த பொண்ணுக்கு வந்து கல்யாண வயத எட்டிடுறா. அவ ஐடி செக்டார்ல பெங்களூர்ல வேலை செஞ்சுட்டு இருக்கா. இங்க வந்து அப்பா, அம்மா இருக்காங்க. பொண்ணு பாக்க போகும்போது என்னன்னா, ஜாதி என்ன ஜாதின்னு வந்து நிக்கும். கரெக்ட்டா? கரெக்ட். பொண்ணுக்கும் புடிச்சிருக்கும், பையனுக்கும் புடிச்சிருக்கும். ஆனா ஜாதி என்ன ஜாதி அப்படின்னு வந்து நிக்கும்போது, அவங்க ஒடுக்கப்பட்ட சாதிய சேர்ந்தவங்களா இருப்பாங்க. யாரு? காளி வெங்கட் குடும்பம். சோ காளி வெங்கட்டோட பொண்ணு வந்து என்னன்னா, அந்த ஒடுக்கப்பட்ட ஜாதிய சொன்னதுமே அவங்க வந்து பொறுமையா சொல்றேன்னு சொல்லுவாங்க. ஆ இல்ல அதுவுமே அங்க ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா, அந்த ம். பொண்ணோட அம்மா வந்து அ இல்ல. ம். அவங்க அப்பா வந்து கம்மியான விஷயமா இருக்கும்பொழுது அத மென்ஷன் பண்ணி சொல்லுவாங்க. ம். அதுவுமே வந்து இன்னும் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அத கேட்கறது வந்து இவங்க கேட்க மாட்டாங்க. அந்த ம். பையனோட அம்மா கேட்க மாட்டாங்க. பையன் கேட்க மாட்டாப்ல. ம். சித்தி. அம்மா கூட்டு வந்து சித்தி சித்தி தான். எப்பயுமே சித்திங்க தான் வந்து கதைய வளர்த்துவாளுக. டபால்னு உள்ளார பூந்து. அதாவது சம்மந்தமே இருக்காது. இவங்களுக்கு வந்து அந்த சித்தி வீட்டுங்கள்ல பார்த்தீங்கன்னா, அந்த சித்திங்களுக்கு வந்து குடும்பம் அவங்க பொண்ணு, அவங்க சப்ஜெக்ட்ல வந்து குடும்பமே சரியில்லாம இருக்கும். இல்ல ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும். பையனுக்கு சரியா அ மருமக அமைஞ்சிருக்க மாட்டா. அது ஏகப்பட்ட ஃப்ரஸ்ட்ரேஷன் அவங்க வீட்லயே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும். கரெக்ட். இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பையனுக்கு வந்து நல்லா அமையுதுன்னும்போது, அத கெடுத்து விடுறதுக்குன்னே சித்திக்காரிங்க வந்து அலர்ட் ஆயி உள்ளார வருங்கன்னு வச்சுக்கோங்களேன். எஸ். அந்த மாரி தான் இது எல்லாமே. சோ, என்ன சொல்ல வரேன் அப்டின்னா, உங்க ம். குடும்பத் நிகழ்வுகள்ல வந்து சொந்தக்காரவங்க உங்களுக்கு நல்லது செய்றவங்கன்னு நெனைக்கிறவங்கள அதே மாரி இட்டுன்னு போங்க. அவங்கள பேச விடாதீங்கன்றேன். உங்களுக்கு என்ன வாயில என்ன கொழுக்கட்டைய வச்சுட்டு இருக்கீங்க நீங்க? அதுதான் மேட்டர். கரெக்ட் சார். நான் என்ன சொல்றேன், நீங்க சொந்தக்காரங்க கூப்புடுங்க. நாளைக்கு ஒண்ணுக்குள்ள ஒண்ணுன்னும்போது, நாளைக்கு ஏதாவது ஒண்ணு வந்து நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க, போவாங்க. நீங்க சொல்றது எல்லாமே ஓகே தான். நான் ஒத்துக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது நீங்க என்ன பண்றீங்க? அவங்கள ஏன் பேச விடுறீங்கன்னு கேட்கிறேன். கரெக்ட். உங்களுக்கு வாய் கிடையாதா? ம். நியாயமான சோ, கேள்வி. அந்த பேசி என்ன பண்ணுவாங்க, அந்த பொண்ணோட கல்யாணத்த கெடுத்துருவாங்க. ஆ. கெடுத்துட்டு இந்த பொண்ணு வந்து ஊ ஒரு 1 மந்த்துக்கு வந்து யுஎஸ்ல வந்து அதுக்கு ப்ராஜெக்ட் விஷயமா அனுப்புவாங்க. அந்த ப்ராஜெக்ட்க்கு தான் வந்து அர்ச்சனா இருப்பாங்க. அர்ச்சனா அந்த விஷயத்த கூட நான் எழுதியிருந்தேன். ம். சேனல்ல கூட போட்டிருந்தீங்க. ம். சோ, அப்ப வந்து என்னன்னா, அந்த பொண்ணுக்கு வந்து அந்த கல்யாணம் தகையில. இப்ப கல்யாணம் அப்டின்னதுமே வந்து நெருக்குதல் வந்து அதிகமாகும். ம், ம், இந்த நெருக்குதல் காரணமா வந்து அந்த பொண்ண வந்து கால்பங்கட் என்ன சொல்லுவாங்கன்னா, "வயசாகுது. ம். உன்ன வந்து இதுக்கப்புறம் நீ எப்படி கல்யாணம் பண்ணிக்குவ? செட்டில் ஆகணும்ல. வயசாகுது. அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. பார்க்குற பையன எல்லாரையுமே தள்ளி தள்ளி கட்டி தட்டி கழிச்சுட்டு வர. அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்னு" யார் சொல்லுவா? சொல்லுவாரு.
காளி வெங்கட் அப்ப சொல்லுவாரு. ம், ம். சோ, இதுக்கு முன்பாக அந்த படத்துல வந்து ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இதுக்கு முன்பாக வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள், திருமணமாகக்கூடிய பெண்கள், வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு ஏற்படக்கூடிய ம். பிரச்சனைகள அர்ச்சனா கேரக்டர் மூலமா சொல்லுவாங்க. ஆ. அதுதான் இங்க ரொம்ப நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அர்ச்சனா கேரக்டர் மூலமா அங்க என்ன சொல்ல வருவாங்க அப்டின்னா, அந்த பொண்ணு அர்ச்சனா வந்து அந்த பொண்ணுகிட்ட கேட்பாங்க. "ஏன் ஒரு மாரி டல்லா இருக்க?" அப்டின்னும்போது, "இல்ல ஒரு ஃபேமிலி ப்ராப்ளம். இரு இந்த பையன பார்க்க போயிட்டு வந்தியே, அதுக்கப்புறம் தான் இந்த மாரி ஆயிருக்கு." அப்டின்னும்போது, "ஆமா அவங்க வீட்ல வந்து வே யோசிச்சு சொல்றேன்னு சொல்லிட்டாங்க. அது எனக்கு பெரிய ப்ரீ பிரஷர் ஆகுது. வீட்லயும் வந்து எங்க அம்மா, அப்பாவும் கல்யாணம் பண்ணிக்க சொல்றாங்க. எனக்கு இப்ப நெறைய பிரஷர் அதிகமாயிட்டே இருக்கு." அப்படின்னு அந்த பொண்ணு வந்து தன்னுடைய மேலதிகாரியான அர்ச்சனா கிட்ட சொல்லுவாங்க. அர்ச்சனா என்ன சொல்லுவாங்கன்னா, அதாவது ஃபர்ஸ்ட் கேட்டது கல்யாணம் வேணுமான்னு கேட்பாங்கல்ல. ஆமா. ஆமாமா. எடுத்ததுமே கல்யாணம் வேணுமான்னு கேட்பாங்க. அப்ப இது வந்து அபத்தமா இருக்க மாரி இருக்கும். என்னங்க இது? நானே கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசையில இருக்கேன். ஆ. நீங்க கல்யாணம் வேணுமான்னு கேட்கிறீங்களே! ஏன்னா இந்த ஊர்ல வந்து கல்யாணம்ன்றது வந்து வாழ்க்கையினுடைய ஒரு மிட்ல நடக்கக்கூடிய முக்கியமான ஒரு நிகழ்வு அது. அதேதான். புடிக்குதோ, புடிக்கலையோ, விருப்பம் இருக்கோ, இல்லையோ, சமூகத்துக்காக ஒரு கல்யாணத்த பண்ணி முடிச்சிரணுன்றது தான் இங்க இருக்கிற ஏனைய பெற்றோர்களுக்கான அடிப்படை விதியாவே இருக்கு. கரெக்ட். ஸோ, அப்ப அந்த பொண்ணு அந்த அர்ச்சனா கேரக்டர் மேலதிகாரி கேரக்டர் வந்து தன்னுடைய சபார்டினேட் கிட்ட வந்து கேட்பாங்க. நிச்சயம் கல்யாணம் பண்ணிக்க தான் வேணுமா? ம். அந்த பொண்ணு ஏற்கனவே ஒரு ஃபெயிலியர்ல போய் நிக்கிறா. ஏற்கனவே தன்னுடைய திருமணம் வந்து தடைபட்ட போய் நிக்கும்போது, இந்த மாரி இப்ப என்ன மாரி ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கிற ஒரு பொண்ணுக்கு, ஆஸ் அ விமனா ம். நீங்க நெறைய அனுபவங்கள் இருக்கு உங்களுக்கு. நீங்க என்ன அட்வைஸ் பண்ணுவீங்கன்னு அந்த பொண்ணு கேட்கும். அர்ச்சனா கிட்ட. ஆ. அதுக்கு அர்ச்சனா சொல்லுவாங்க, "ஃபர்ஸ்ட்டு உன்னுடைய கெரியர்ல கவனமா இரு. ம். நீ கல்யாணம், ப்ரீ பிரஷரு, அ வீட்ல வந்து திட்டுறாங்க, போறாங்க, அ பையன் வந்து ரிஜெக்ட் பண்றான். இதெல்லாம் உனக்கு வந்து புறக்காரணங்கள் இருக்கும் நெறையா. ஆ. நீ வந்து கரியர்ல பெஸ்ட்டா ஆயிடு. ஏன்னா, கரியர்ல நீ பெஸ்ட்டா இருந்தா மட்டும் தான், உன்னால உன் வீட்டுடைய கடன் சுமையையும், பிரச்சனையும் சமாளிக்க முடியும். கண்டிப்பா. கெரியர்ல கோட்ட விட்டுட்டன்னா, அங்க நீ கவனிச்சுக்கிற உன் குடும்பம் இருக்கு இல்லையா? அது தத்தளிச்சு போயிடும். சோ, அதனால கெரியர்ல நீ ஃபர்ஸ்ட்டு வந்து கவனம் பண்ணு. அதே மாதிரி கல்யாணம் பண்ணியே ஆகணுன்ற அந்த பிரஷர் வந்து சமூகமும், குடும்பமும், அப்பா, அம்மாவும் குடுக்கும்போது, அத உடனே ஃபாலோ பண்ணாத. கொஞ்சம் நெட்டையோ தொத்தலோ, வத்தலோ, தொத்தலோன்ற மாரி டப்புன்னு அக்செப்ட் பண்ணிக்காத. தட்ஸ் ரைட். நல்ல பையன் கிடைக்கிற வரையிலும் வெயிட் பண்ணு. ம். அவ்வளவுதான் செய்ய முடியும். அதுக்கு மேல நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் வந்து என்ன எழுதியிருக்கோ அதுதான். இந்த என்ன எழுதியிருக்கோ அதுதான்றதுக்கு கூட வந்து அப்படி போ முடியாது. லக்க பொறுத்து தான் அது. கரெக்ட்டா? கரெக்ட் சார். ரைட். சோ, அப்ப என்ன ஆகுது? நல்ல பையன் கிடைக்கிற வரையிலும் வெயிட் பண்ணு. ம். அவசரமா பண்ணி குட்டையில விழுந்து திரும்ப டிவோர்ஸ் பண்ணி அந்த மாரி போய் அலைஞ்சு நிக்காத. அதாவது ஒரு வாழ்க்கையில ஒரு கல்யாணம் ரொம்ப முக்கியம். அதுக்காக நீ வந்து தயாராகுற, அதுக்கு போய் சேருறன்னாலும், நல்ல பையன் கிடைக்கிற வரையிலும் வெயிட் பண்ணு. அவசரப்பட்டு இப்ப சமூகத்துக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டு டிவோர்ஸு அலையாத. அப்படின்றது 2வது அட்வைஸ். ரைட்? ம். ம். இப்ப இதுல வந்து 3வது அட்வைஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. ஓகே. வேலைக்கு போற பசங்க எல்லா பொம்பள பசங்களுக்கும் ஒரு பிரச்சனை இருக்கு. நெறைய கஷ்டம் இருக்கு. அது நெறைய பேருக்கு வெளிய தெரியாது. ஆ. முதல் விஷயம் நம்ம பெத்தவங்கள பார்த்துக்கணும். எஸ். வீட்டுக்கு பெரிய பொண்ணாவோ, இல்ல பெரிய பையனாவோ இருந்தாலுமே, நம்ம பெத்தவங்கள பார்த்துக்கணும். அதுவும் பசங்கள விட பெண்கள் வந்து அது இன்னும் அட்டாச்மென்ட்டா இருப்பாங்க. ஆமா. ம். ம். சோ, இப்ப உதாரணத்துக்கு வந்து பையன் வந்து இப்ப ஒரு ₹20,000 பணம் அப்பா, அம்மாவுக்கு அனுப்பிச்சுட்டேன். அவன் அடுத்த வேலைய பார்த்துருவான். பொண்ணு என்ன மாத்திரை போட்ட? எ பிபி எவ்வளவு இருக்குது? சுகர் எவ்வளவு இருக்குது? கால்ல வந்து அந்த சுகருக்கான காயம் இருந்தது. ஆறிடுச்சா? நீ முன்னாடி ஒரு 10,000 உன் ஃப்ரெண்டுக்கு குடுத்திருந்தியே, அவன் திரும்ப குடுத்துட்டானா? எஸ். கல்யாணத்துக்கு சீர் செய்யணும்னு சொன்னியே, அத செஞ்சியா? அப்ப மீதி இருக்கிற ம். 30,000 என்ன பண்ண போறீங்க? இதெல்லாம் வந்து ஒரு பொம்பள புள்ள பெத்தவங்கள அதாவது ஆபீஸ் வேலைலாம் பார்த்துட்டு வந்தும்,
அப்பா, அம்மாவ பார்த்துக்கிட்டாலும் கூட பணத்த ஆண் பணத்த அனுப்பிட்டான் அப்படின்ற மாரி இல்லாம, பெண்கள் வந்து இன்னும் டீப்பாவே இறங்குவாங்க. மீன்வைல் நீங்க கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா, ஃபேமிலியும் பார்த்துக்கணும். இதுக்கு நடுவுல நீங்க 35 வயசுக்குள்ள நீங்க குழந்தை பெத்துக்கணும். அந்த பிரஷர் இருக்கு. கல்யாணம் பண்றது மட்டும் பிரச்சனை இல்ல. அதாவது நல்ல பையனுக்கு வெயிட் பண்ணணும். அப்புறம் கல்யாணம் பண்ணணும். கல்யாணம் மட்டும் இல்ல. 35 வயதுக்குள் நீங்கள் பிள்ளையை பெற்று இந்த சமூகத்திற்கு நான் ஒரு மலடி இல்லை. நிரூபிக்கணும். 35 வயசுக்குள்ள நீ நிரூபிச்சு ஆகணும். 35 வயசுக்கு அப்புறம் கல்யாணம் பண்றது ரொம்ப கஷ்டம். ஐ மீன் புள்ள பெக்கறது ரொம்ப கஷ்டம். அது வந்து கமலஹாசன் 50 வயசுல பெத்தாங்க அப்படின்னு சொல்றது ரேர் கேஸ். அண்டர்ஸ்டுட். இட்ஸ் நாட் அப்ளிகபிள் டு எவரிஒன். ஓகேவா? சோ அதனால இப்ப நீ பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயம் இருக்குல்ல. யூ ஆர் டெடிகேட்டட் இன் ஆபீஸ். யூ ஆர் டெடிகேட்டட் இன் யுவர் ஃபேமிலி. யூ ஆர் டெடிகேட்டட் இன் யுவர் செல்ஃப். அப்ப நீ வந்து உன்ன நல்லா பாத்துக்கணும். கரெக்ட். நீ ஃபேமிலியும் பாத்துக்கிற, ஆபீஸ்லயும் வொர்க் பண்ற அப்படின்னும்போது உன்னையும் நல்லா பாத்துக்கணும் இந்த நேரத்துல. அப்ப நீ உன்ன நீயே பெருமைப்பட்டுக்கினா மட்டும் தான் உனக்கு இந்த பெரிய பிரஷர்ல இருந்து வெளிய வர முடியும். கண்டிப்பாக. மத்ததெல்லாம் சிலதெல்லாம் காலம் தான் எல்லாத்துக்கும் பதில் சொல்லும். ஒரு பிரச்சனை ஒண்ணு இருக்குன்னும்போது உடனே அதுக்கு தீர்வு வராது. ஆமா சார். கண்டிப்பா. மேடம். இல்ல சார். இட்டு வச்சுலாம் இல்ல. உண்மையிலேயே சொல்றேன். ஒரு பிரச்சனைன்னு ஒண்ணு இருந்தா அதுக்கு தீர்வு கண்டிப்பா உடனே வராது. இது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் தான் எனக்கு சொல்லிக் குடுத்தாரு. அவர் வந்து ஏதோ பாலச்சந்தர் பேசினத கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. பிரச்சனைன்னா அதுக்கான தீர்வு அதுவா அதோட டைம்ல கொண்டு வரும். நீயா போய் அத வந்து மாத்தி ஒண்ணும் பண்ண போறதில்ல அப்படின்னு சொல்லுவாரு சார். மேடம் அவனுக்கு ஓட்ட வாயின்னு நெனைக்கிறேன் மேடம். அவன் எல்லாத்தையும் உளறி வச்சுடுறான் மேடம் அவன் பொண்டாட்டிகிட்ட. அவர் அதுவும் நல்லா எடுத்து வச்சுக்குது மேடம். நல்லா கேட்டுக்கங்க மேடம். நல்லா எடுத்து வச்சுக்குது. அதுவே நானே சிந்திச்சேன்ற மாரி எடுத்துட்டு வருது மேடம் எல்லாத்தையும். இதுல என்னன்னா சொல்றேன். நீங்க ஒரு செகண்ட் இருங்க. நீங்க பேசுறது பிரச்சனை சார். அத கரெக்ட்டா ஒரு இடத்துல கொண்டு வந்து சேர்க்கணும்ல. பிரசன்டிங் இஸ் இம்பார்டன்ட் இல்லையா சார்? நீங்க அ அது ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? நீங்களா போய் டீ ஷர்ட் வாங்கிக்கலாம், எல்லாம் பண்ணிக்கலாம். பட் அத நாம குடுக்கும்பொழுது, நாம அந்த டைம்க்கு லைட்டிங்க்கு ஏத்த மாரி பார்த்து குடுக்கும்பொழுது, அது பார்க்குறப்ப 2, 3 பேர் கமெண்ட் பண்ற மாரி வைக்கிறேன்ல சார். அது அது ரொம்ப முக்கியம் இல்ல. அது உங்களால பண்ண முடியலல்ல தற்சார்பு வாழ்க்கையில. ஹலோ? சார் ஒரு மாரி பிளாங்க்கா பார்க்குறீங்க. என்னால உங்களால பார்க்க முடியுது. சொல்றது இல்ல மேடம். சரி, சரி. இப்ப நீங்க கன்டின்யூ பண்ணுங்க. 3ஆம் பிறைய போல காணும் நெத்திப் பொட்டோட நாமும் கலந்திருக்க வேணும் இந்த பாட்டோட. 3ஆம் பிறைய போல காணும் நெத்திப் பொட்டோட நாமும் கலந்திருக்க வேணும் இந்த பாட்டோட. கருத்தது மேகம் தலைமுடிதானோ இழுத்தது என்ன பூவிதானோ எள்ளுக்கும் ராசி பத்தி பேசி பேசி தீராது பாட்டு பாட்டு உன்ன விட்டு போகாது. ம், அது 12 மணின்னும் போது பக்குனுது மேடம். கீழ் வீட்டு தாத்தா பள்ளி வேலையில அது அதே மைண்ட்ல தான் இருக்கணும். ஏன்னா திரும்ப கீழ் வீட்டு தாத்தா தான் கிரும்பி வாழ்க்கை தான். ம். நீங்க பாட்டுக்கு அங்க பழகிடக்கூடாது ஓகேவா? பிரியாணி அமாவாசை சோறும் ஒரு நாள் தான். ஆமா மேடம். அத ஞாபகம் வச்சுக்கணும் சார் அப்பப்ப. சரிங்களா? பாத்துக்கங்க. அவ்வளவுதான். கரெக்ட் தான் மேடம். கரெக்ட்டா சொல்றீங்க மேடம். அப்படியே உண்மையா. ரொம்ப ஆத்தாத்துன்னு ஆத்திட்டேன் மேடம். தண்ணி தாகமா இருக்குது. நீங்க அப்படியே கமெண்ட்லாம் படிச்சுட்டு வந்துட்டீங்கன்னா, இருக்கிறதே 4 பேர் தான். இதுல என்ன கமெண்ட் சீக்கிரமா வாங்க. பேசி முடிப்போம். அப்ப சார் பாக்குறேன் சார். ஒரு நிமிஷம் சார். சோ ஃபர்ஸ்ட் கமெண்ட் ஆனந்தி, செகண்ட் ஃபாத்திமா, ம். டிடி டிடி வந்து 1, 2, 3, 4, 5, 6 ஹார்ட்ஸ் போட்டுருக்காங்க. ஹாய் ஜாக்கி போட்டு. தேங்க் யூ டிடி. தேங்க் யூ சோ மச். எஸ். அப்புறமா கீழ ஹாய் சுதா சும்மா விட்டுருக்காங்க அப்படியே. அப்புறம் பாமதி வந்து வணக்கம் சொல்லியிருக்காங்க. செல்வராணி பாண்டியன் வந்து ஹாய் ஜாக்கி சுதா ஒரு ஹார்ட். சௌமியா நவீனும் ஹாய் அண்ணா அண்ணா ஓகே. ஒரு ஹார்ட்.
ஓகே. லாவண்யா ஹலோ அண்ட் பிரியா ஸ்பேஸ் வந்து ஜாக்கின்னு சுதா. பிரியா ஸ்பேஸ்ங்கிறவங்க தான் பிரியா விக்ரமா? ஆமா. ஓகே, ஓகே. அவங்க ஓகே. ஃபைன். ஜெயந்தா ஆர் வந்து வணக்கங்கள் சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஜெயபாரதி வந்து அ நாமளே ஒரு மிஸ்ஸிங் ஃபீல்ட்ல இருந்தா கூட மிஸ்ஸிங் ஃபீல்ட்ல இல்லாத மாரி இருந்தா கூட பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கா என்ன சொல்றது? பேஸ்மெண்ட் வீக்கா? ஆமா. ஸ்ட்ராங்கா இல்லாத மாரி ஆக்கிருவாங்க போல இருக்கு. அதாவது ஐ மிஸ் யூ ஆழ்னி வாய்ஸ் டீயா? காஃபியா? அப்படின்னு அண்ட் அன்னலட்சுமி வந்து லைக் நம்பர் சொல்லியிருக்காங்க. ஜெய்சீல் வந்திருக்காப்புல. ஹாய் சொல்லியிருக்காரு. ஹாய். நல்லா ஹார்ட் போட்டிருக்காப்புல. காயத்ரி ரமணம் ஹாய் அண்ணா அண்ணி. ம். ரம்யாவோட பாயிண்ட் தான் இப்ப மேட்டர். ம். ரொம்ப உண்மையான வார்த்தைகள் ஜாக்கி. பீயிங் சிங்கிள் டில் 37 இட் சீம்ஸ் ரிலேட்டிவ்ஸ் ஆஸ்க்ட் அம்மா ம். if she is not getting married so that she can continue to take money from me. People don't understand need for right partner அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா சொல்லியிருக்கா. அது 37 வயசாகி நான் வந்து சிங்கிளா இருக்கும்போது கேட்ட ம். கேள்விகள் என்னன்னா அம்மா கிட்ட, ம். இல்ல கல்யாணம் பண்ண போறியா இல்லையா? அவங்க காசுலயே வாழற மாதிரி உனக்கு ஒரு ஐடியாவா? ஓ! அப்படின்ற இவங்க மாதிரி என்ன ஒரு புடுங்க கேள்வி. போறாங்களாம். சரி அப்படியே அவங்க வாழறத வச்சுட்டு இவங்களுக்கு என்ன பிரச்சனையான்னு கேட்கிறேன் நானு. நீ ஏதாவது காசு குடுக்க போறியா? நானா இருந்தா நான் கேட்டிருப்பேன். நீ காசு குடுக்க போறியா? என் பொண்ணு காசுலயே வாழறேன்னு வச்சுக்கோ. சி ம். நீ காசு குடுக்க போறியா? அதேதான். அது குடுக்க மாட்டாங்க. அவங்களும் குடுக்க மாட்டாங்க. நாமளும் அப்படி இருக்கக்கூடாது. இது ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட். எப்பவுமே இருக்கிறது தானே. ம். சோ, அ அந்த மாரி கேட்பாங்க. அதுல வந்து அ ரைட் பார்ட்னர வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணலங்கிறது அவங்களுக்கு புரியாதுன்னாங்க. உண்மையான வார்த்தை ஏன்னா, ம். சில விஷயங்கள் நம்ம நம்ம லைஃப்ல நம்மளோட கூட இருக்கிறவங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து பார்த்து கத்துக்குவோம் இல்லையா? ம். அது மாரி பார்த்தது வந்து என்னன்னா, என்னுடைய ஃப்ரெண்ட் அவங்க வந்து ஐடில தான் வொர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. நல்ல சம்பளம், நல்ல பொண்ணு. அந்த பொண்ணுக்கு வந்து நிறைய கனவுகள் இருந்தது. ஒரு ஹஸ்பண்ட்னா தனக்கு இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும். அவளுக்கு வந்து இப்ப லவ் எல்லாம் பண்ணல. ஈவன் தோ ஷி காட் சம் ப்ரொபோசல்ஸ். அவ ஹாஸ்பிட்டல்லயே இருந்தும் கூட லவ் பண்ணவே இல்ல. ம். ஆனா அவளுக்கு வந்து பையன் பார்க்கிறப்ப, அ ரொம்ப தீவிரமா பார்க்கல அவங்க வீட்ல. உண்மைய சொல்லணும்னா. ஓகே. ஏதோ வர வர வந்த வரன்லாம் எப்படி தெரியுங்களா? இப்ப இன்னைக்கு ஒரு வரன் வருதுன்னா, இந்த பையன கல்யாணம் பண்ணிக்கிறேன். எல்லாம் கரெக்ட்டா இருக்குல்ல? ஓகே இல்ல? ம். அந்த மாதிரி ஒரு புஷ் குடுத்துட்டே இருந்தாங்க அந்த பொண்ணுகிட்ட. உங்களுக்கு தெரியும் ஜாக்கி. அவங்க உங்களோட ரொம்ப க்ளோஸா வேற இருந்திருக்காங்க. சோ, மேம். என்ன சொன்னீங்க மேம்? உங்களுக்கு தெரியும் அவங்கலாம் உங்களோட ரொம்ப க்ளோஸா இருந்திருக்காங்கன்னு சொன்னேன் சார். அப்படி யாருமே எனக்கு இல்ல மேடம். சார், என் ஆபீஸ்ல வேலை பார்த்த பொண்ணு. பேரு சொல்ல முடியும் உங்ககிட்ட இப்ப வந்து. ம்ஹ்ம். ஆ இதுல மெசேஜ்ல சொல்லுங்க. பப்ளிக்கா வேணாம். மெசேஜ்ல சொல்றேன். ஒரு நிமிஷம் இருங்க சொல்றேன். சரியா? சோ, அவங்க வந்து என்னன்னா, அந்த பொண்ணுக்கான புஷ் எப்படி குடுத்தாங்கன்னா, அவங்க அம்மாவே, ம். ஆம் "நீ வந்து கல்யாணம் பண்ணிக்கோ. ம். எந்த பையன் வந்தாலும் இந்த பையன் நல்லா தானே இருக்கான்." அவ வந்து எதிர்பார்த்தது என்னன்னா, எனக்கு ஐடில இருக்கிற பையனா கொஞ்சம் வந்து பாருங்க. ரொம்ப சிம்பிளா ரொம்ப அவ பயங்கரமாலாம் கேட்கல. அது மாரி கேட்டப்போ, அதெல்லாம் இல்ல. அது இல்ல, இது இல்ல அப்படின்ற மாரி சொன்னாங்க. ம். சொல்லி ஒரு கட்டத்துல அவ வந்து என்னன்னா, அவளையே நம்ப வச்சாங்க. உனக்கு வந்து அ இவ்வளவுதான் இதான் அமையும். நீ வந்து பயங்கரமா எக்ஸ்பெக்ட் பண்ற அப்படிங்கிற மாரி நம்ப வச்சு, ஏனோ தானோன்னு ஒரு பையன புடிச்சு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. டே 1ல இருந்தே அவளுக்கு புடிக்கலங்க அவர. டே 1ல இருந்தே புடிக்கல. அந்த வாழ்க்கை இன்னிய வரைக்குமே வந்து ரொம்ப ரொம்ப கொடுமையா போயிட்டு இருக்கு. ஆமா மேடம். எனக்கு புரியுது. எனக்கு எனக்கு என்ன கட்டிப்புடிச்சு இன்னும் பாண்டிச்சேரி வரையும் பைக்ல வரணும்னு நீங்க பின்னாடி உட்காரணும்னு நெனச்சாங்க. அவங்க தானே மேடம்? ஆமாமா. அவங்களே தான். ஓகே மேடம். புரியுது மேடம். இப்ப புரியுது. என்ன கதை சொன்னனோ அது புரியல. இப்ப உங்களுக்கு யாருங்கிறது புரிஞ்சுது. இல்ல மேடம். இல்ல டக்குன்னு கதைக்கு வாங்க. ஓகே மேடம். ஓகே மேடம். சோ இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரம்யா. அதாவது கொஞ்சமாவது ரைட் பார்ட்னர் வரணும் அப்படிங்கிறதுக்கான விஷயத்த இவங்களுக்கு என்னன்னா, அது கல்யாணம் பண்ணிட்டு எப்படியோ கூட இருந்துட்டு போயிடு. ஆனா கல்யாணம் பண்ணிட்டு போயிடு. அதுதான். இப்ப கேவலம் ஒருத்தன் வந்து அவ காசுலயே வாழுறியான்னு ஒண்ணு ஏதோ ஒரு ஒரு மண்டூகம் வந்து கேள்வி கேட்டுச்சுல்ல. இதே தான் எல்லார் வீட்லயும் இருக்கிறனாலயே, அந்த பொண்ண வந்து அந்த மாரி ப்ரீ ப்ரெஷர்ல ஏதோ வத்தலோ, தொத்தலோ ஒருத்தன கூட்டிட்டு வந்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க. எனக்கு தெரியும். ஆ சோ, அதனால தான் வந்து ரைட் பார்ட்னர் கிடைக்கிற வரையிலும் வெயிட் பண்ணு, வெயிட் பண்ணு. அது வந்து யுவர் பார்ட்னர் இன் யுவர் லைஃப். அந்த லைஃப்ல நீ வந்து அவ்ளோ வெயிட் பண்ணணும். சோ, அது வந்து இங்க
சொல்லுங்க. சாரி ஜாக்கி. ஒரு இட்ஸ் ஓகே. செகண்ட் சொல்லிடுறேன். சொல்லுங்க. அதுல இன்னும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, அந்த ரைட் பார்ட்னர் இடத்துல இன்னும் வந்து பண்றது ஒரு அண்ணனோ, தம்பியோ இருந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், முடிஞ்சுச்சு. அதுக்கப்புறம் அதுவும் அண்ணனா இருந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், ம். அந்த இப்ப நான் சொல்ற பொண்ணுக்கு அவங்க அண்ணா இருந்தான். அந்த அண்ணா தான் வந்து இன்னுமே பிரஷர் பண்ணான். ஐயோ! நீ ஏதோ ஒண்ணு கல்யாணம் பண்ணிட்டு போனா தானே, அதுக்கப்புறம் நான் கல்யாணம் பண்ணி நான் செட்டில் ஆக வேணாமா? அப்படிங்கிற மாதிரி லிட்டரல் சென்ஸ்ல அந்த பொண்ண தொரத்தி விட்டான். புஷ் ம். பண்ணி. அதுவும் ஒன் ஆஃப் த ரீசன். அத வந்து அதையுமே சொல்லணும்னு சொல்ல வந்தேன். நீங்க சொல்லுங்க ஜாக்கி. கன்டின்யூ. மறந்துருவேன் ஜாக்கி. அப்புறம் எனக்கே இப்ப ஆமா மேடம். நான் வந்து நாளைக்கு பேசணும்னு ஒரு விஷயத்தையே வந்து மொத நாளே பேசி முடிச்சுருவீங்க. நீங்களா மறக்கிற ஆளு? விடுங்க வேற யார்ட்டயா போய் சொல்லுங்க. ஸோ, அதனால ரைட் பார்ட்னர் வர வரையும் வெயிட் பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். ம். இந்த இந்த அதாவது உங்க ஜாதியில தான் பார்க்குறீங்க, உங்க மதத்துல தான் பார்க்குறீங்க. ஆனா ஏன் ஒரு நல்ல பையன கல்யாணம் பண்ணணும்னு மட்டும் நெனைக்க மாட்றீங்க? ம். ஏதோ ஒண்ணுத்த வந்து உடனே ஒரு விஷயத்த பண்ணி ஆனா இதுல என்ன கொடுமைன்னா, இப்ப அண்ணங்காரன் வந்து சொல்றான் இல்லையா? எதையோ ஒண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணணும்னு ஏன்னா அப்பதானே ஆனா அவன் ரொம்ப தெளிவா இருப்பான். அவனுக்கு வந்து பார்க்கறதுல சூஸியா பார்ப்பான். நான் பையன்ட்ட பார்த்துருக்கேன். நல்லா அழகா, பொறுமையா, நிதானமா பார்த்து, வேலைக்கு போற பொண்ணு வேணும், இப்படி இருக்கணும், பொண்ணுடைய அங்க அவயங்கள் இப்படி இருக்கணும், எல்லாம் சொல்லி அதுக்கு ஏத்த மாரி வெயிட் பண்ணி, அதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணிட்டான். ரைட். ஸோ இப்படி வந்து ஒரு பொண்ணு வந்து தன்னுடைய மேலதிகாரிட்ட கேட்குது. மேலதிகாரி அர்ச்சனா சொல்றாங்க. அப்போ வந்து அர்ச்சனா கிட்ட வந்து இந்த பொண்ணு கேட்கும். இந்த ம். ஒர்க் பண்ற பொண்ணு கேட்கும். மேம் உங்ககிட்ட நான் தப்பா நினைச்சுக்கலாம் ஒண்ணு கேட்கிறேன். ம். ஓகே. நீங்க ஏன் ம். தனியா இருக்கீங்க? அப்படின்னு கேட்கும். அது ரொம்ப யோசிச்சுட்டு ம். கடந்த காலத்துலலாம் யோசிச்சா அர்ச்சனா சொல்லுவாங்க, ஐ அம் டிவோர்ஸ்டு ராஜாத்தி அப்படின்னுவாங்க. ஆ. சரி டிவோர்ஸ்டு இப்ப நீங்க ஹேப்பியா இருக்கீங்களான்னு ஒரு கேள்வி கேட்கும் அந்த பொண்ணு. ரைட் டிவோர்ஸ் ஆயிடுச்சு, ம். பிரிஞ்சுட்டீங்க. இப்ப நீங்க ஹேப்பியா இருக்கீங்களா? யா ஐ அம் வெரி ஹேப்பி. சாட்டர்டே பார் ஆபீஸ்ல தனியா உட்கார்ந்துட்டு இருக்கேன். உன் போரிங் ஸ்டோரிய கேட்டுட்டு இருக்கேன். வாழ்வின் வெறுமைய அந்த இடத்துல வந்து பூடகமா அவங்க சொல்லுவாங்க. ஹேப்பியா இருக்கிறேன்னு சொல்லிக்கலாம் அவ்வளவுதான். ஆனா வாழ்க்கை வெறுமையாக நகர்கிறது. புள்ளைய வச்சுக்கிட்டு இருக்கேன். ஆ அது பிரிச்சுக்கிட்டாங்க. நான் வந்து ஒரு கம்பெனி ரன் பண்றேன். என் கெரியரையும் நான் ரன் பண்ணி ஆகணும். என் கனவுகளையும் நான் தொரத்தணும். என்னுடைய கம்பெனிய நான் ரன் பண்ணணும். மீன்வைல் நான் வந்து போரிங்கா வந்து ஒரு கதைய யாரோ ஒருத்தவங்களுடைய கதைய, சோக கதைய நான் கேட்டுட்டு இருக்கேன். அதுவும் சனிக்கிழமை வீட்ல இல்லாம ஆபீஸ்ல உட்கார்ந்துட்டு இருக்கேன். இதுதான் என் வாழ்க்கை. ம். ஹேப்பியா இருக்கேன்னா, ஹேப்பியா தான் இருக்கேன். ஆனா, காயங்கள் இல்லாமல் இல்லன்ற மாரி வந்து ஹேப்பியா ஊடகமா நான் தனிமையில இருக்கிறேன் அப்படின்றத சொல்லுவாங்க. இப்ப இந்த பொண்ணுக்கு திருமணம் குறித்தான வாழ்க்கையில அடிவெடுக்கு எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடியே அந்த பொண்ணுக்கு இவ்வளவு பிரச்சனை வரும். இவ்வளவு ப்ரீ பிரஷர் இருக்கு அந்த பொண்ணுக்கு. ஆ. ஆ. இதன் பிறகு அந்த பொண்ணு என்ன பண்ணுது? ம். ம். வொர்க் போகுது, எல்லாம் பண்ணுது. ஆனாலும் வீட்டிலிருந்து அந்த பெண்ணுக்கு அப்பாவின் மூலமாகவும், அம்மாவின் மூலமாகவும் பிரஷர் வருது. கல்யாணம் பண்ணு, சீக்கிரம் கல்யாணம் பண்ணு, சீக்கிரம் கல்யாணம் பண்ணு, சீக்கிரம் கல்யாணம் பண்ணு. இதுல என்ன ஓகே. பிரச்சனை என்னன்னா, இதுல ஒரு ஊறுகாக்காரன் ஒருத்தன் வருவான் அந்த வீட்டுக்கு. ஊறுகாய் போடுறதுக்கு. அவன் என்ன சொல்லுவான்னா, "உன் பொண்ணு அங்க வந்து பெங்களூர்ல வேலை செய்யுதுன்னு நினைக்கிறியா? அது என்னென்னமோ பண்ணுதுன்ற" மாரி கொளுத்தி விடுவான். ஓகே. அது சீக்கிரமா ஏதாவது ஒரு விஷயம் பண்றதுக்குள்ள அந்த பொண்ண கால் கட்டு போட்டுடு அப்படின்ற மாரி. இப்ப இந்த மாரி விஷயம்லாம் பத்த வைக்கும்போது, ஆமால்ல அந்த பொண்ணு தனியா இருக்குது. அங்க எங்கேயாவது ஒரு பையன்கிட்ட அப்படி இப்படின்னு இவங்க நெனச்சுருவாங்க. ஓகே. அது எல்லாருமே நெனைக்கிற ஒரு விஷயம் தான். அததான் வந்து அந்த இடத்துல வந்து அ வாட் இஸ் தட்? பேசிட்டு போவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பொண்ணு வந்து ஏதோ தப்பு பண்ணி ஆ. அந்த பொண்ணு ரொம்ப தெளிவா இருக்கும். சரி. ஆ. இன்னொன்னு இந்த படத்தினுடைய ஒரு ஒரு இன்னொரு ஒரு விஷயமும் பேரண்ட்ஸ் யோசிக்கிறது என்னன்னா, இப்ப ரம்யா சொன்ன அதே விஷயங்கள் தான். ஏன்னா, அ அந்த படத்துல வர கேரக்டர் அப்பாவுக்கு வந்து பொண்ண ரொம்ப பிடிக்கும். ம். ஆனா அவருக்கு ஒரு பெரிய கில்ட் இருக்கும். பொண்ணு பயங்கரமா வேலை செய்யுது. ம். அது நமக்காக நம்மள காப்பாத்துது. ம். அப்படின்னும்பொழுது, அவர் அந்த கில்ட்லயே அந்த பொண்ணு கல்யாணத்த உடனே பண்ணிடணும் அப்படின்ற மாரி நினைப்பாரு. அந்த இன்னொன்னு ஒரு விருப்பப்பட்ட பொண்ணையும் அவரு கெடுத்து விட்டுருவாரு. ஆமாமா வேணான்ருவாரு. சார் அதுல வந்து அது ஒரு பாயிண்ட் அதுல காட்டியிருப்பாங்க. அத கொஞ்சம் வேலிடா காட்டுற மாரி தான் காட்டியிருப்பாங்க. வேலைக்கு சொல்லுமா அப்படிங்கிற மாரி. ஏதாவது ஒரு வேலைக்கு போயிட்டா ஒத்துப்பாருன்னு அந்த பொண்ணு. அந்த பையன் வேலைக்கு போகாம இருப்பான். ஆ அதேதான். ஏன்னா,
வேலைக்கு போனா தான் உருப்பட முடியுன்றது இவருக்கு ஏன்னா, தான் கல்யாணம் பண்ணி குப்பைலாம் அள்ளி போட்டு 2 பிள்ளைங்களையும் படிக்க வச்சவரு அவரு. அதேதான். பகுதி நேரமாக குப்பை அள்ளி போடுற வேலையும் செய்து, ஆட்டோவும் ஓட்டி, ம். பிள்ளைங்களையும், பொண்டாட்டியும் காப்பாத்துறவரு. அப்ப ஒரு அது பொண்ணு வார்த்தையும் சொல்லுவாரு ம், அவரு. ம், அதாவது என்னன்னா, நெறைய கஷ்டத்த பார்த்துருச்சு அந்த பொண்ணு. இப்பவும் நமக்காக ஓடி உழைச்சுக்கிட்டு இருக்கு. ம். அந்த பொண்ணு நல்லா செட்டில் ஆகணும். அப்படின்னு தான் அவர் வந்து மாப்பிள்ளைய பார்ப்பாரு. இந்த பையன் வந்து வேலையே பார்க்காத பொழுது அது வேணாம் அப்படிங்கிற மாரி சொல்லுவாரு. அந்த பொண்ணுகிட்டயே சொல்லுவாரு. "நீ நெறைய கஷ்டப்பட்டடாம்மா. இதுக்கப்புறமாவது நீ நல்லா இருக்கணும்" அப்படின்னுவாரு அவரு. அதனால அவனுக்கு பிடிக்குதுன்றதுக்காக வேலைக்கு போகாத ஒரு தருதலைய கட்டிட்டு, வீட்ல இன்னும் வந்து அவன உழைச்சு போட்டுன்னு இருக்காத, அப்படின்றது தான் அங்க சொல்லக்கூடிய விஷயம். எஸ். ரைட்? சோ அதனால அந்த கல்யாணத்த நம்ம வேணான்னு சொன்னாலும், அடுத்தது வந்து அந்த புள்ள வந்து கல்யாணம் பண்ணிக்கிறது ஒரு ஐடி செக்டார் வேலை செய்றவன், அதே இதுல ஈக்குவலா இருக்கிறவன், அப்படி கல்யாணம் பண்ணா அது கொஞ்சம் நல்லா இருக்கு அப்படின்னு தான் அவங்க அப்பாவுடைய தாட் ப்ராசஸ் எல்லாம். ம், ம், ம். சோ இப்படி வந்து இந்த விஷயம் போயிட்டு இருக்கு. அந்த பொண்ணு வந்து ஒரு நாள் கிளம்பி சென்னைக்கு வரும். அம்மாவ பார்க்கும். ஏன்னா அது வந்து அதுக்கு அடுத்தது வந்து அது வந்து 1 மந்த் வந்து இதுக்கு போகுது. அ யுஎஸ் போகுது. ஆ. சோ அப்ப வீட்டுக்கு வருது. வீட்டுக்கு வந்ததுமே வந்து அம்மாவ பாக்குது. அம்மாவ பார்த்ததுக்கு பிறகு அந்த பொண்ணு வந்து அம்மாகிட்ட வந்து ம். பேசுது. ஏன்னா அந்த வீட்ல யாருமே இருக்க மாட்டாங்க. பையன் வந்து தூங்கிட்டு இருப்பான். அம்மாவும் ஆ. பொண்ணும் பேசிட்டு இருப்பாங்க. ஆ. அப்போ வந்து அந்த பொண்ணு வந்து ஓப்பன் அப்பா பேசும். "அம்மா, நான் வந்து இந்த குடும்பத்துக்காக உழைக்கிறேன். ஆ. நீங்க நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் என் ஆசாபாசங்கள எல்லாம் தூக்கி போட்டு நான் கடுமையா உழைச்சுட்டு இருக்கேன். ம். ஆனா நீங்க என்ன புரிஞ்சுக்காம, கல்யாணம் ம். பண்ணிக்கோ, கல்யாணம் பண்ணிக்கோன்னு என்ன பிரஷர் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ம். நான் யார்கிட்ட தான் போய் அழறது? என்ன பத்தி உங்களுக்கு வந்து ஆமா. புரியவே இல்லையா?" அப்படின்னு அந்த பொண்ணு வந்து அவங்க அம்மா கிட்ட பேசும். ஓகே. ரைட்? எஸ். இப்ப இதுக்கு அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்றத சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி கமெண்ட் எதா இருந்தாலும் படிங்க. ஓகே. இப்ப முன்னாடி கமெண்ட் படிச்சுட்டுமா? அம்மா சொன்னதுக்கு விஷயத்த சொன்னதுக்கு அப்புறம் கமெண்ட் படிக்க. சரி. நீங்க வந்து ம். முன்னத படிச்சு கமெண்ட் படிச்சிருங்களேன். ஓகே. சோ, அ அதுக்கடுத்து மாரீஸ்வரன் வந்திருக்காரு. லதா இப்ப வந்திருக்காங்க. ம். லதா இப்ப என்ன சொன்னாங்கன்னா, "ஜாக்கி ஜஸ்ட் வாட்ச் யுவர் சாய்ரா மூவியாம். ம். குட் ஒன். லாஸ்ட்ல அந்த மெசேஜ் வந்து ரொம்ப ட்ரூ" அப்படின்னு போட்டுருக்காங்க. என்ன மெசேஜ் சொன்னான்னு தெரியலையே! அதுதானே எனக்கு அது எனக்குமே தெரியல. நானுமே அந்த போஸ்ட் படிக்கிறதுக்குள்ள இங்க வந்துட்டேன். பார்த்தா தான் தெரியுது. ஏதோ நாயகி பயங்கரமா உங்கள இம்ப்ரெஸ் பண்ணியிருப்பாங்க போலருக்குது. மேம், அதுதான் தெரிஞ்சது எனக்கு. ஐயோ! அது உண்மையிலே மேம் ரொம்ப நாள் கழிச்சு வந்து எனக்கு எப்பயுமே வந்து ஒரு வேற மாரி எனக்கு வந்து ஒரு மூட் ஆஃபோ சம்திங் லைக் தட் ஏதாவது ஒண்ணு இருந்தா டக்குன்னு நான் வேற ஒரு கதைக்கு போயிடுவேன் மேடம் நானு. வேற ஒரு ஸ்க்ரீன் ஓகே, ஓகே. பிரசன்ஸ்ல போய் நான் ஐக்கியமாயிடுவேன். ஆ, ஆ, வேற ஆ. ஒரு கதையில போய் ஜாயிண்ட் ஆயிடுவேன்னு வச்சுக்கோங்க நானு. ஆ, அந்த ஆ. மாரி தான். ஆமா அந்த மல்டிபிள் மாரி யூனிவர்ஸ் இருக்க மாரி. எது மேடம்? மல்டிபிள் யூனிவர்ஸ் மாரி. இந்த பின்னாடி அவ்வளோதான். யூனிவர்ஸ்ல இல்லாம இன்னொரு மல்டிபிள் இன்னொரு யூனிவர்ஸ் மாரி. யூனிவர்ஸ்க்கு போயிட வேண்டியது. அந்த மாரி அந்த யூனிவர்ஸ்க்கு போயிட்டா அது செம்மையா இருந்தது மேடம் அது. இது நல்ல விஷயம் சார். என்ஜாய் பண்ணுங்க. அதே மாரி இந்த சாய்ரா மூவியோடைய பின் மெசேஜ்ல போட்டிருக்கேன். அது டைம் இருக்கும்போது அத பார்த்துக்கங்க. ரைட்? சூப்பர். சொல்லுங்க. சார் இது சம்மந்தமே இல்லாத ஒரு கேள்வி தான். பட் இருந்தாலும் அது ரொம்ப நேரமா மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு. அத யோசிச்சுட்டே என்னால வந்து அடுத்த கமெண்ட் படிக்க முடியல. கேட்டுறேன். நீங்க என்ன குங்குமம் வச்சுட்டு இருக்கீங்களா? நெத்தியில? ஆமா மேடம். உங்களுக்கு இந்த இத அனுப்பிச்சு விட்டுருந்தேனே. இது பேர் என்ன? ஆமா. எல்லாம் சாமி ஊர்வலம் வந்துட்டே எது? இருந்தது. ஓகே. மயிலை காஃபில நின்னுட்டு இருந்தேன். ஃபோட்டோ உங்களுக்காக அனுப்பிச்சேன். உடனே திவ்யா வந்து சாமி கும்பிட்டுட்டு குங்குமம், விபூதிலாம் எடுத்துட்டு வந்தா. இது குடுத்தாங்க. இது மாரி மேல வந்து இது விபூதி போயிடுச்சு. குங்குமம் அப்படியே இருக்கு. ஓகே, ஓகே. ம். சரி, சரி. ம். ஏன் என்னாச்சு? இல்ல அது ஒரு மாரி தனியா ஏதோ தெரிஞ்சுட்டே இருக்கு. ரொம்ப நேரமா ரெட்ல ஏதோ நான் வேற இன்ஃபெக்ஷன் வந்துச்சா என்ன? நீ வேற சொல்லலையே எனட்ட. நெறைய யோசிக்க ஆரம்பிச்சுருவேன் சார் நானு. அதனால தான். சாரி ஃபார் த இன்டரப்ஷன். ஓகே. இப்ப ப்ரொசீட் பண்றேன் அடுத்த கமெண்ட். ஷோ கடவுளே! அடுத்து ஷம்மி சார். ஹலோ. சொல்லுங்க. மைக் டெஸ்டிங். தேங்க் யூ. ஷமி வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அப்பப்ப ஏது எ எடுத்து விடுறாங்க சுதா மேம் அப்டின்னாங்க. அப்பப்ப எடுத்து விடுறாங்க சுதா மேம். ம். கரெக்ட் ஷமி. ஷமிலாம் பாருங்க ஹாய் தான் சொல்லுவாங்க. எனக்காக சப்போர்ட் பண்ணிட்டு கரெக்ட்டா வந்து இன்னைக்கு வந்து கமெண்ட் போட்டுருக்காங்க. தேங்க் யூ ஷமி. ஐ அப்ரிஷியேட் இட். அடுத்து ரம்யா சொல்லியிருக்கா, ஐ வில் வாட்ச் மெட்ராஸ் மேட்டினி சூன். ம்.
உங்க ரிவ்யூல இருந்து ஐ ஃபீல் லைக் எனக்கு வந்து அது பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். பிட்வீன் டுடேஸ் ஹிந்தி மூவி ரிவ்யூ பார்த்தேன். யூ செட் இட் வெரி வெல்லா. ம், ம். சாரி சோல்ட் இட். சோல்ட் இட் செட் இட் இல்ல. நல்லாவே வித்திருக்கீங்க படத்த. நவ் ஐ வாண்ட் டு வாட்ச் தட் ஹீரோயின் அண்ட் சைட் அடிச்சிஃபை ஹர் அப்படின்னு சொல்லிட்டு யூ ஷுட். எனக்கு இல்லனாலும் என் புருஷன் சைட் அடிப்பாரு அப்படின்னு தேங்க் மீ ஃபார் இட். இல்ல உண்மையிலே வந்து ஆ இல்ல. திங் ஏன் இந்த படம் ஓடுது? போய் ட்ரவுசர் அவுத்து போட்டு ஜட்டியோட ஓடி போய் இப்ப டீ ஷர்ட்டையும் அவுத்து போட்டு ஓடுது. தண்ணீல விழுது. இது வந்து பிகினில வருவாங்க. ஹீரோயின் வருவாங்க. ஒரு பிகினில வந்து நீச்சல் குளத்துல நிப்பாங்க. நடந்து போவாங்க. இது மாரி நீங்க பார்த்திருப்பீங்க. இங்க வந்து இந்த இந்த இன்டென்ஷன் வந்து டிரெஸ் அவுக்குறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. அது நம்மளுக்கு வந்து நம்ம படங்கள்ல அது வந்து ரொம்ப குறைவு. அதனாலயே அந்த படம் வந்து போகுது. சரி, இல்ல சரி. ஓகே. முக்கியமா அவங்க அந்த இன்டிமேசி தான் பயங்கரமா இருந்தது படத்துல. செம்மையா இருந்தது. சரி, சரி. ஆனா பாரத பழசான கதையா சார் முக்கியம் இருந்தது. படத்துல இந்த 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 மேட்டர் படம் பார்க்கும்போது டயலாக்காடா முக்கியம் அப்டின்னுவாங்களே படத்துல. அந்த மாரி தான். ஆ. ஆமா. சொல்லுங்க. சரி, சரி. சிறப்பு, சிறப்பு, சிறப்பு. ஷஹீதா வந்திருக்காங்க. எல்லாம் ம், குடுத்துருக்காங்க நமக்கு. நன்றிகள் ஷஹீதா. ம். இஸ்பிரியா சொல்லியிருக்காங்க, மேம் பிரியா பிரபு நெனச்சேன் நானு. பிரியா விக்ரம் இது இல்லன்னு எனக்கு தெரியும். அப்டியா? ஆனா நீங்க ஆணித்தரமா சொல்லும் பொழுதே நான் நெனச்சேன். ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கமெண்ட் வந்திருக்கு பார்த்தீங்களா? அதுக்காக தான் இது. ஐயோ கடவுளே! ஃபர்ஸ்ட் கேட்கிறேங்க. பிபி2 சீசன்ல இருந்து உங்கள ஃபாலோ பண்றேன். ஐ நோ எவ்ரிதிங் அபௌட் யூ கைஸ். இல்ல பிரியா, ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஏங்க எங்கள பத்தி தான் நீங்க எல்லாமே ஓட் போடுறதுலருந்து எல்லாத்தையும் தான் சொல்லிட்டு இருக்கேன். எல்லாமே உங்களுக்கு. அதேதான். இல்ல, இல்ல. அவங்க பிரியா இட்ஸ் பிரியா ஸ்பேஸ் வேறன்றது. ஏன்னா, அவங்க வந்து இட்ஸ் மீ பிரியான்னு வரும். ம். அந்த மாரி வரும். சரி அவங்கள காணோமே அப்படின்றத உங்ககிட்ட கேட்டா, நீங்க ஆமா, ஆமான்னீங்க. சரி விடுங்க. ஜாக்கியே இன்ஸ்டா, எஃபி அக்கவுண்ட் எல்லாத்துக்கும் லைக் போடுவாங்களாம் இங்க. பிரியா ஸ்பேஸ். நான் இனிமேல் கவனிக்கிறேன். ஏன்னா லைக்ஸ் வந்து ஆமா. கொஞ்சம் நெறைய இருக்கும். அதனால யாரு போட்டாங்கன்னு தெரியாது. நான் பார்க்குறேன். பாப்போம் ஆனா. ஓகே. நான் எல்லா போஸ்ட்டுக்குமே லைக் சிம்பல் யார் போட்டுருக்காங்க, லவ் சிம்பல் யார் போட்டுருக்காங்க, எல்லாத்தையும் ஆ. பார்ப்பேன். ஆமா. ம். பார்த்தீங்களா? அது எவ்வளவு ஷேர் ஆயிருக்கு, யார் யாரெல்லாம் சும்மா இருக்கும்போது அப்படியே பேசிட்டு வருவேன் நான். சரி, சரி, சரி. தேங்க் யூ. தேங்க் யூ பிரியா ஸ்பேஸ். பிரியா ஸ்பேஸ். பிரியா பிரபு. பிரியா பிரபு. பிரியா பிரபு. ஓகே. எஸ். ரம்யா சொல்லியிருக்காங்க, வெயிட் பண்ணணும்னு சொல்றது கரெக்ட் தான். ம். பட் எனக்கு இருந்த பிரஷர் ஃப்ரம் அண்ணா அண்ட் பேரண்ட்ஸ் வாஸ் டூ மச். ம். எவ்ரி டே வாஸ் அ பேட்டில். ஏதோ வாஸ் இன் யுஎஸ் ஐ குட் டூ தட். ம். டூ வாட் ஐ வாண்ட். மோஸ்ட் கான்ட் டூ தட். இல்ல உண்மை ரம்யா. அதே தான் நான் சொல்றேன். ஒண்ணும் இல்ல. இந்த ஊர்ல இருந்தா எல்லாம் பஸ்ஸ புடிச்சு வந்துருவானுங்க. சனி, ஞாயிறு வந்து போண்டா பஜ்ஜி சாப்பிடுறேன்ட்டு வந்து அட்வைஸ் பண்ணிட்டு போயிடுவானுங்க. நீ யுஎஸ்ல இருந்தனால தப்பிச்ச ரம்யா. இல்லன்னா கழுதைய பாரு. நல்லா இருக்கு பாரு. எவ்வளவு அழகா இருக்கு பாரு கழுதை. சூப்பரா இருக்கு. சீக்கிரம் கல்யாணம் பண்ணிட்டு இருப்பாங்க கழுதைக்கு. ம். அதுல வேற இன்னொரு ஒரு விதம் வேற சொல்லுவாங்க. ம். எத்தனையோ பேர் கழுதையோட வாழலையா? ஆ. மட்டும் தான் வாழலையா? ஆ. இன்னும் உனக்கு இல்லாத விஷயத்தெல்லாம் சொல்றேன்னு வேற நம்மகிட்டே சொல்லுவாங்க. அதேதான். சோ அதனால தப்பிச்சுட்ட யுஎஸ் போனாங்க. நல்லா படிச்சதுனால போயிட்ட போ. ம். இல்லன்னா கழுதைய தான் கல்யாணம் பண்ணிட்டு இருந்திருப்ப. அட கடவுளே! இதுதான் படத்துல வரும். சரி இது 3 டேஸ்ல வரும். கர்த்தாவை மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்டின்ட்டு. அந்த மாரி சொல்றீங்க. ஓகே. அண்ட் அருணாமா வந்திருக்காங்க. மாரீஸ்வரன் அவர்களும் லைக் அலர்ட் குடுத்திருக்காரு தேங்க் யூ எல்லாருக்குமே நன்றிகள். மாரீஸ்வரன். தேங்க் லைக் யூ சோ மச். பண்ணவங்க லைக் பண்ணிடுங்க. அண்ட் அப்படியே துரு 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 துரு. ஓகே. ரம்யா சொல்லியிருக்காங்க திருப்பியும். ஐ வாஸ் ஹேப்பி டூயிங் வாட் ஐ லைக். பட் ஐ வாஸ் ஷேம்ட் ஃபார் டூயிங் திங்ஸ் ஐ லவ் அலோன் அண்ட் டோல்ட் ஹவ் யூ கேன் பி திஸ் ஹேப்பி அண்ட் ஸ்மைலிங் வென் யுவர் ஏஜ் ஹேவ் சில்ட்ரன் அண்ட் கெப்ட் அட்டாக்கிங் மை வீக்னஸ். இட் இஸ் நாட் ஈஸி. உண்மை. இதுவும் வந்து ரொம்ப உண்மையான வார்த்தை ஜாக்கி. அப்போ கல்யாணம் ஆகலைன்னா, நீ எப்படி இப்படி சிரிச்சுன்னு சந்தோஷமா இருக்கன்னே தெரியலையே! உன் வயசு பொண்ணுங்கலாம் வந்து இந்நேரம் குழந்தை இருக்கு அப்படின்னு சொல்லி, நம்ம வந்து நம்ம வீக்னஸ் அட்டாக் பண்ணி பேசுவாய்ங்க. ரொம்ப இட் இஸ் நாட் ஈஸி அப்படின்னு சொல்லியிருக்காரு ரம்யா. உண்மதான். ம். ஓகே. ஜெய்சீல் சொல்லியிருக்காப்ல, ஹாய் ஜாக்கின்னா, ஒரு பொண்ணு ஜஸ்ட் 1 மந்த் தான் தெரியும். ஷி ப்ரொபோஸ்ட் மீ இன்டைரக்ட்லி. பட் நான் கிளியரா சொல்லிட்டேன். உங்க வொர்க் பாருங்க. நான் இன்ட்ரஸ்டடான்னு சொல்லிட்டா
நாட் இன்ட்ரஸ்டட்ன்னு சொல்லிட்டேன் ஃப்ரெண்ட்லியா. பட் அகைன் அண்ட் அகைன் ஷி ட்ரைட் டூ ப்ரப்போஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஜெய்சீல் ஜாக்கிரதையா இரு சொல்லியிருக்காப்ல. ஜெய்சில். அது ரொம்ப ரொம்ப ட்ராப் அது. ரொம்ப ஜாக்கிரதையா இரு. ரொம்ப ஜாக்கிரதையா இரு. அதாவது ம். மன உளைச்சலுடைய உச்சத்துக்கு போவ. அ அந்த மாரி ஒரு க கண்ணில் என்னது கண்ணில் வரும் காட்சி எல்லாம் கண்மணியே ஏதோ உருத்தம் அந்த மாரி வந்து முழுக்க அவங்கள பத்தின அவங்கள பத்தின இது அவங்க இங்க தானே உட்கார்ந்தாங்க, இங்க தானே வண்டி ஓட்டுனாங்க, அங்க தானே சாப்பிட்டாங்க, இங்க தானே வந்து படம் பார்த்தாங்க, அங்க தானே போய் ஜாக்கி சொல்லுங்க. இவங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா? எதுவா இருந்தாலும் ஜாக்கிரதையா இருங்கன்ற எதுவா இருந்தாலும் ஜாக்கிரதையா இருங்கன்றது தான் மேட்ரு. அண்டர்ஸ்டுட். ஓகே, ஓகே. இப்ப ஒண்ணும் இல்ல. இப்ப ரீசென்ட்டா இன்னொரு ரிவ்யூ இப்ப இதே மாரி தான் லவ் பண்ணிட்டே இருந்துட்டு திடீர்னு வந்து ஒரு பொண்ணு வந்து கார்ல வந்தான்றதுக்காக அவன கல்யாணம் பண்ணி புலம்பிட்டு இருந்தான். இப்படிலாம் இல்லாமலாம் இல்ல அப்படின்னு. இது மாரி நெறைய கதை இருக்கு. பட் வெரி கேர்ஃபுல் ரிலேஷன்ஷிப்ல இறங்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. ஓகே, ஓகே. ஆமா. ஓகே. தேங்க் யூ. ஆனா என்னது? இது வந்து ப்ரொப்போஸ் மீ இன்டைரக்ட்லி பட் நான் கிளியரா ஏன் வந்து அந்த பொண்ண நிராகரிக்கிறீங்க ஜெய்சில்? அத சொல்லுங்க. அது ஒரு காரணம் இருக்குல்ல. ஒரு பொண்ணு வந்து உங்கள வந்து ப்ரொப்போஸ் பண்ணுது. அது பண்ணுது. புடிச்சிருக்கு பண்ணுது. நீங்க வேணான்னு சொல்றீங்க. காரணம்? வாட் இஸ் த ரீசன் பிஹைண்ட் இட்? ஓகே. ம். இதுதான் நான் நேத்தே கண்டுபிடிச்சு சொன்னேன். ஜெய்சீல்க்கு ஏதோ ஓடிட்டு இருக்கு. அவரு வந்து நான் உங்களுக்கு பாடுன ஹிந்தி பாட்டெல்லாம் கரெக்ட்டா கேட்கிறாப்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஐ கெஸ். ஓகே. ஓகே. சூப்பர். நரேனி வந்து ஹலோ சொல்லியிருக்காங்க. லைக் குடுத்துருக்காங்க. ஹார்ட் குடுத்துருக்காங்க. ஆ. அண்ட் டிடி சொல்லியிருக்காங்க. ஓ! ஹேப்பி பர்த்டே டூ சுதாஸ் பிரதர். தேங்க் யூ. எப்படி தெரியும் டிடி? நான் நைஸ். WhatsAppல போய் கல்யாணத்துக்கு வந்து அது என்னது இதுல கூட்டுவானுங்களே, பொரிய கூட்டுவானுங்களே. அது உன் தம்பியோட இருந்த ஃபோட்டோவ போட்டு 5 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின போஸ்ட் இன்னைக்கு போட்டிருந்தேன். அது எல்லாருக்குமே தெரியும். ஜாக்கி டிவிய ஃபாலோ பண்ற அத்தன பேருக்கும். நீ எதையும் ஃபாலோ பண்ண மாட்ட. நான் எல்லாத்தையும் பண்ணணும். நம்மளுக்குன்னு ஒரு கடமை இருக்குல்ல. செய்யணும்ல. பசிக்கும்ல எனக்கும். அதான் சார். எங்களுக்கும் பசிக்கும் இல்ல. அவங்க எல்லாருக்கும். பட் எனக்கு வந்து நான் உங்கள ஃபாலோ பண்றது தான் சார் என் வேல. போனீங்களா? வந்தீங்களா? பொட்டு வச்சுட்டு வந்திருக்கீங்களா? மாத்திரை சாப்பிட்டீங்களா? அதுவே எனக்கு பெரிய இது இருக்கு இல்லையா? மேடம் யோசிச்சு பாருங்க. அதையும் விட்டுறீங்க. நான் அப்புறம் உங்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டியதா இருக்குது. இப்படிதான் இருக்கிறீங்க. தடால்னு கபால்னு எல்லாத்தையும் விட்டு கடாசிட்டு போயிடுறீங்க. என்ன சார் பண்றது? நமக்கு ஒரு மாரி நெறைய விஷயங்கள் ஓடுதுல்ல. சரி வாங்க. நைஸ் ரைட் அப் அபௌட் சுதாஸ் பிரதர் ஜாக்கி. டுடே கரெக்ட்டா 12க்கு விஷ் பண்ணிட்டீங்களா சுதா? அப்படின்னு கேட்டாங்க. பண்ணிட்டேங்க. 12:05க்கு விஷ் பண்ணேன். 12:05 ஆனா முன்னாடிலாம் வந்து இந்த 0 வரும்போதே கால் பண்ணிடுவாங்க. ஆமா. நான் இன்னைக்கு ஒரு அதுதான் 5 நிமிஷம் கொஞ்சம் ஏன்னா அவன் பொண்டாட்டி கூட படுத்துட்டு இருக்கான்னும்போது கொஞ்சம் டீசென்ட் பார்க்குறான்னு நெனைக்கிறேன் என் பொண்டாட்டி. ஆமா. உண்மையிலேயே அவன் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் இத கொஞ்சம் கொஞ்சமா ஒரு 10 நிமிஷம் லேட்டா பண்றது. என்னதான் இருந்தாலும் கூட படுத்தது தானே ஃபர்ஸ்ட் பண்ணணும். இல்ல என்னதான் இருந்தாலும் அவனுக்கு ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ் அவளுக்கு குடுக்கணும் என்ன பொறுத்தவரைக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அவன கிளியர் நோட்டே நான் சொல்றேன். இது நெ ம ஃபர்ஸ்ட் ஒரு வருஷம் ரொம்ப கஷ்டமா இருந்தது எனக்குமே. பட் என்ன பொறுத்தவரைக்கும் அந்த பிரெஃபரன்ஸ நான் அவளுக்கு குடுக்கணும்ன்ற ஒரு தீரி ஒரு ரொம்ப சாலிடாவே இல்ல. ஏன்னா, அவனுமே பாத்தீங்கன்னா எனக்கு 11:55க்கு விஷ் பண்ண ஆரம்பிச்சான் என் கல்யாணத்துக்கு அப்புறம். சோ தட் அவன் ஃபர்ஸ்ட் விஷா இருக்கணும். அட் த சேம் டைம் அவன் 12க்கு என்ன டிஸ்டர்ப் பண்ண மாட்டான். சோ எங்க 2 பேருக்குமே 11:55க்கு விஷ் பண்ணிட்டு போயிருவான் அவன். அதுக்கப்புறம் வந்து அது அவன் சொல்லியிருக்கான். ஜாக்கிக்கு நெறைய கால்கள் வரும். அதனால நான் இப்பவே விஷ் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ரியாக்ஷன் பார்க்க முடியுது ஜாக்கி. நோட் பண்ணின்னு தான் இருக்கேன் எல்லாத்தையும். பார்த்துட்டு இருக்கீங்களா மேடம்? தியாகராஜ் சொல்லுங்க. பார்த்துட்டு இருக்கீங்களா மேடம்? ஆமா சார். பார்த்துனே தான் படிக்கிறேன். அப்புறம் எப்படி படிப்பாங்க? ஓகேவா? தியாகராஜன் சொல்லியிருக்காப்ல, "என்ன தலைவரே குங்குமம்லாம் வச்சுன்ட்டு வச்சுன்ட்டு பக்தியோட வந்திருக்கீங்களே." இல்ல வச்சுட்டு தான் அவர் சொல்லியிருக்காரு. நான் தான் வச்சுன்ட்டு படிச்சுட்டேன். வச்சுன்ட்டு ஒண்ணும் இல்லப்பா. மயிலாப்பூர்ல காஃபி ஷாப்புக்கு ரெகுலரா போற ஷாப். அந்த ஓனர் அம்மா நம்மளுக்கு பழக்கம். அ நல்ல தோழி. அவங்க வந்து சாமி கும்பிட்டுட்டு எடுத்துட்டு வந்து சார் வச்சுக்கங்க அப்டின்னாங்க. சரி வை வச்சுக்குவோம் அப்டின்ட்டு. ம். அதான் சரி. சொல்லிட்டு இருந்தேன். தியாகராஜர் ஆனந்தன் இந்த பக்கம் ஒண்ணு, அந்த பக்கம் ஒண்ணுன்னு பூசி பாருங்க. அப்பதான் சார். அப்பதான் வந்து அப்பதான் அவர்ட்ட சொல்லிட்டு இருந்தேன்.
யா இந்நேரம் வந்து சுதா, யாழினி 2 இருக்கும். இங்க இந்த மாரி தான் வந்து உட்காந்து காஃபி சாப்பிட்டுட்டு இருப்போம். நைட் ஒரு 10 மணிக்கு இந்த மாரி சாமி ஊர்வலம் போயிட்டு இருக்கும். வச்சு விட்டு ஊதி விட்டுட்டு இருப்பேன் நானு அப்டின்ட்டு. ஸோ அதனால அதுதான் பக்தி. எஸ். அததான். ஓகே. எஸ். ம். சொல்லிருக்காங்க. "ஓ யா வெரி குட் போஸ்ட் அபௌட் யுவர் மச்சான். ம். ஹார்ட் வார்மிங் டு see someone love their மச்சான் like their own brother. ஓகே. Stay this way always. Happy birthday to himன்னு போட்டிருக்காங்க. நன்றி, நன்றி ரம்யா. தேங்க் அது யூ சோ இன்னும் மச். அடுத்ததெல்லாம் அது 5 வருஷத்துக்கு எழுதுன போஸ்ட் தான் இன்னும் நான் ஓட்டிட்டு இருக்கேன். அது ஒரு போஸ்ட் எழுதி கரெக்ட்டா அதே அதே ஓட்டிட்டு கரெக்ட்டா நம்மள மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க ரம்யா. புரிஞ்சுக்கங்க உங்களுக்கு. ஆ. அதுக்கப்புறம் விஷயம் வந்து சாரி ஜாக்கி. சொல்லுங்க. ப்ளீஸ், ப்ளீஸ், ப்ளீஸ். இல்ல. இன்னொரு ஒரு விஷயம் வந்து அந்த புரிதல் 2 பேருக்குமே இருக்கும். 2 பேருக்குமே எந்த இடத்துல அவங்க அவங்க குரல் ஒசரணும்னு தெரியும். எந்த இடத்துல வந்து 2 பேருமே அமைதியாயிருவாங்க சில இடங்கள்ல. 2 பேருமே அதான் அந்த அந்த மரியாதை 2 பேர் அந்த குறைவே குறையாது. அதே மாரி 2 பேர் மாரியும் மரண மக்களா கலாய்ச்சிக்கவும் முடியாது. அந்த மாரி கலாய்ச்சுப்பாய்ங்க. பட் அந்த 3 பெர்சன்ன்ற இடத்துலயும் சரி, ஒரு அந்த ஒரு மியூச்சுவல் ரெஸ்பெக்ட்ன்னு சொல்லுவாங்க. சில இடங்கள்ல நம்ம அத குடுக்குற மாதிரியான இடங்கள்லயும் சரி, 2 பேரையுமே அந்த இடத்துல அடிச்சுக்க யா. ஓகே. மீண்டும் எஸ். வேறொரு எபிசோட்ல உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அதோட நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் Vasu signing off.